திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் காந்தாரம். தலம் திருவாரூர். நாடு காவேரி தென்கரை. பதிகம் 4. பாடல் 2. நரியை குதிரை செய்வானோ நரகரை தேவு செய்வானோ, நரியை குதிரை செய்வானோ நரகதை தேவு செய்வானோ, விரதம் கொண்டாட வல்லானோ விச்சின்றி நாறு செய்வானோ, முதசு அறிந்து ஆணை உண்டோ முன்னோட பின்பணிந்து அன்பர்கள் ஏத்த அரவு அசைத்த சாந்தி நின்றானோ, ஆரூர் அமர்ந்த அம்மானே நரியை குதிரை செய்வானோ நரகரை தேவு செய்வானோ, ஆரூர் அமர்ந்த அம்மானே விரதம் கொண்டாட வல்லானு விச்சின்றி நூறு செய்வானும் விச்சின்றி நாறு செய்வானும், முரசு அதிர்ந்த ஆணை முன்னோடு முன்பணிந்து அன்பர்களேத்த அரவு அறை சாத்தி நின்றானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே. திருச்சிற்றம்பலம். இப்போ 2ஆம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பாடலில் முதல் வரி நரியை குதிரையை ஆக்கிய அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதே மாதிரி நம்ம திருவாசகத்தில் மாணிக்கவாசக பெருமானும் இந்த பாடலை பாடியுள்ளார். நரியை குதிரையை ஆக்கிய பண்புங்கிற மாதிரி. இதில் ஒரு அதிசயம் என்னவென்றால், மாணிக்கவாசகர்கள் வாழ்ந்த காலமும் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு, அதுதான் நமக்கு வரலாறு. அதே போல் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. ஆனால் இதில் இந்த பாடலில் நரியை குதிரையை ஆக்கிய தன்மையை சிவபெருமான் கொண்டவர் அப்படிங்கிறத இந்த பாட்டில் குறிப்பிடுகிறார். அது மிகப்பெரிய ஆச்சரியம் நமக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, கொடிய நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேவர்களுக்கும் சிவபெருமான் ஆட்கொண்டு அவரை ரட்சிப்பாருங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார். 3வது விதையிலேருந்து பயிர் வருகிறதா, பயிர்லேருந்து விதை வருகிறதாங்கிறது ஆச்சரியம். நம்ம எல்லோருக்கும் ஒரு எப்பொழுதும் உள்ள ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். அதை இந்த பாட்டில் சொல்கிறார். விதையிலேருந்து பயிர் வருகிறதா, பயிர்லேருந்து விதை வருகிறாருங்கிறது தெரியல. அந்த நிகழ்வை செய்யக்கூடியவர் சிவபெருமான். இத்தகைய சிவபெருமான் நமக்கு என்றும் அருள் பாலிப்பாங்கிற மாதிரி இந்த ஒரு பாட்டில் அவர் சொல்கிறார். கடைசியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகம் தோன்றி, அதாவது உலகத்தை அழித்து மறுபடியும் உலகத்தை தோற்றுவிப்பவர் சிவபெருமான். இந்த மாதிரி செய்யக்கூடிய உயிரினங்கள், விதைகள், செடி கொடி மரம் பூச்சி எல்லாத்தையும் நம்ம உலகத்தை அழித்து ஊழிகாலத்தை முடித்து திருப்பவும் உயிர்களை புதுப்பிக்கும் செயலைக்கூடியவர் சிவபெருமானுங்கிறது இந்த பாட்டில் நமக்கு கருத்தாக சொல்கிறார். இதே மாதிரி மாணிக்க வாசகரும் ஒரு திருவாசகத்தில் ஒரு பாட்டில் ஊழிகாலத்தில் முடிந்தப்புறம் உயிர்களை உத்தரிக்கும் சிவபெருமானேங்கிற மாதிரி ஒரு இடத்துல வருது. இதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். 2 பேரும் திருநாவுக்கரசர் வாழ்ந்த காலம் வேறு, மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலம் வேறு. ஆனால் இந்த 2 திருவாசகத்திலும் சரி, தேவாரத்திலும் இந்த பாட்டிலும் சரி, நமக்கு இது நடந்திருப்பதை வேறு சமய காலத்தில் இருந்தாலும் இது தெரிகிறது என்பது பெரிய ஒரு அதிசயம். திருச்சிற்றம்பலம்.